ஆசிரியர்கள் மற்றும் சி-டி பிரிவு பணியாளர்களுக்கான பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2024-25 ஆண்டுக்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம், அதே போல சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இதன் மூலமாக 9,90,000 பேர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என தெரிகிறது. மிக குறிப்பாக சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்சவரம்பிற்கு உட்பட்டு இந்த ரூபாய் என்ற உச்சவரம்பிற்கு உட்பட்ட மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2024-25 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழுநேர மற்றும் பகுதி நேர பணியாளருக்கு ரூபாய் 1000 சிறப்பு மிகை ஊதியமாக வழங்கப்படும் என்றும், சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு அனைத்து வகை தனி ஓய்வூதியர்களுக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதற்கென 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான உத்தரவை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பை அரசு ஊழியர்களுக்கு, சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு இந்த மிகை ஊதியத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.